நம்ம சத்து மாவை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த சத்து மாவை வந்து வாங்கிட்டு போனவங்கலாம் எப்படி செய்யறதுன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பால் வந்து 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு 2 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்லுங்கள். 2 பேர் 2 கிளாஸ். இதில் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ பால் வந்து சூடாகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பால் நல்லா சூடானோன்னு இதை போட்டுட்டு குடிச்ச பால் தான், அதனால் இப்போ நம்ம கஞ்சி காய்ச்சறதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பால் பார்த்துக்கோங்க. இவ்வளோ நல்லா சூடு வந்தோடனே, கொதி வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க சத்து மாவு கொட்டிடணும். ரொம்ப கொதி வரக்கூடாது. லேசாக பபுள்ஸ் வந்தோடனே நம்ம, ஏன்னா இப்போ நம்ம ஜில்லுன்னு இருக்க தண்ணி ஊற்றிருக்கோம். அதனால் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். ஆறுனாலும் ரொம்ப கட்டியாயிடும். ரொம்ப ஈஸி. 2 மினிட்ஸ் மேகி மாதிரி நம்ம செஞ்சிடலாம். அதை விட ஃபாஸ்ட்டாகவே செஞ்சிடலாம். அவ்வளோதான். 2 மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போடுறோம். 2 டம்ளருக்கு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை. இப்போ சக்கரை வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க சால்ட்டு போட்டு குடிக்கலாம். சுகர் இருக்கவங்க இந்த மாதிரி ரொம்ப லிக்யூடாக குடிக்காமல் நல்லா கட்டியாக, நம்ம செல்லாக்கெலாம் கலப்போம் இல்லையா, அந்த மாதிரி கட்டியாக கலக்கி ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். சால்ட்டு போட்டு அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக இதையும் எடுத்துக்கலாம். ஆனால் கட்டியாக சாப்பிட்ணும், ஏன்னா சீக்கிரம் டைஜஷன் ஆகிடும் சுகர் பேஷண்ட்டுக்கு. அதனால் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. நம்மளோட கிளைண்ட் வந்திருக்காங்க, சத்துமா வாங்க, அவங்களுக்காக தான் இப்போ செஞ்சு காமிச்சோம். இப்போ அவங்க குடிக்க வைக்க போகிறாங்க. சூப்பராக இருக்கா?